வட அமெரிக்க தமிழ் சங்கங்கள் கூட்டமைப்பின் 38வது பேரவை நிகழ்வில் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்பனே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சிவகங்கை மண்ணிலிருந்து இந்த சிங்கார நிகழ்வு நடக்கிற மண்ணுக்கு சிவகங்கை மண்ணின் மறைக்கப்பட்ட உலகுக்கு தெரியாத இந்திய வரலாற்றின் மிக முக்கியமான பகுதி அரங்கேறுகிறது என்றால் அதை சிவகங்கை மண்ணிலிருந்து ஒருவன் பேசினால் நன்றாக இருக்கும்னு அவங்க நினைச்சதால இந்த முயற்சி. நம்ம எல்லாரும் இந்திய வரலாற்றை மேலோட்டமா படிச்சதுண்டு. இந்திய வரலாற்றில் நம்ம புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் வரலாறு நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் எப்போ அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் சிப்பாய் கழகம் 1857. இந்தியாவுடைய முதல் பெண் சுதந்திர போராளி யாரு அப்படின்னு கேட்டால் உடனே ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிடுவோம். இந்தியாவுடைய முதல் தற்கொலை போராளி யாரு அப்படின்னு கேட்டால் ஏதேதோ பேரெல்லாம் வருது. இந்தியாவுடைய முதல் பெரும் படுகொலை என்னன்னு கேட்டால் 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு சொல்கிறோம். இப்படி வடக்கிலிருந்து இந்திய சுதந்திர போராட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தெற்கில் நடந்த பல்வேறு வீர தீர செயல்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஃபெட்னா வெளிக்கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜான்சி ராணி பிறப்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெள்ளையர்களை ஓட 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 விரட்டி அடித்து காளையார் கோவில் கோட்டையில் அனுமன் கொடி ஏற்றிய வீரமங்கை வேலுநாச்சியார்னு ஒருத்தி இங்க இருந்தாங்கிறத இந்த மன்றம் உங்களுக்கெல்லாம் காட்டப்படும். முத்துவடுகநாதர் என்கிற தன் கணவனை சூழ்ச்சி செஞ்சு ஆங்கிலேயர்கள் கொன்னதின் விளைவா எப்படி ஒரு பெண் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜெயிச்சாங்க, போராடினவங்க கிடையாது, ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜெயிச்சாங்கிறது மிக முக்கியமான வரலாறு. ஆங்கிலேயர்கள் நடத்தின ஒரு விழாவில் அங்கே விழாவுக்கு போகிற மாதிரி பெண்கள் எல்லாம் போய் வேலுநாச்சியாரை வெற்றி கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக வேலுநாச்சியாரின் தளபதியாக இருந்த குயிலி தன் உடல் முழுவதும் எண்ணெயை பூசிக்கொண்டு ஆங்கிலேயர்களை அழிக்க வேண்டும் என்றால் அவர்களின் ஆயுத கிடங்குகளை அழிக்க வேண்டும் என்று ஆயுத கிடங்கில் தன் மேல் நெருப்பை கொளுத்தி கொண்டு உள்ளே குதித்து செத்து உயிர் கொடுத்து முதல் உலகின் தற்கொலை போராளி குயிலி என்பது வரலாறு. சிப்பாய் கழகம் வர்றதுக்கு 56 வருடங்களுக்கு முன்னாடி 1801 எல்லா கோட்டை சுவர்களிலும் வெள்ளையனை எதிர்க்க நாம் எல்லோரும் ஒன்று கூட வேண்டும் என்கிற முதல் பிரகடனத்தை ஏற்படுத்திய மருது சகோதரர்களை பற்றி இந்த நாடகம் அரங்கேற்றப்பட போகுது. ஏன் மருது சகோதரர்களை பற்றி இவ்வளோ பேசுறீங்க? மருது சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இந்தியாவில் ஒரு சாதாரண குடும்பத்தில், நடுத்தர குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கும் உங்களை போல சிவகங்கை மாவட்டத்தில் மறவர் குலத்தில் பிறந்து சாதாரண போர் வீரர்களாக இருந்து ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக மாறிய அரசர்கள் வாழுகிற இடத்திற்கு வந்த மருது சகோதரர்களை பற்றி நம்மளாம் பார்க்கணும். மருது சகோதரர்களுடைய வீரமும் மருது சகோதரர்களுடைய அன்பும் மருது சகோதரருடைய அறமும் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான நீண்ட பெரும் வரலாறு. அதை நீங்கள் பார்க்க போறீங்க. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். மருது சகோதரர்களை கைது பண்ணிட்டாங்க, கைகாலெல்லாம் விளங்கிட்டு இருக்கிறாங்க. தூக்கிலிடுவதற்கு முன்பாக சிங்கத்தை அடைக்கிற கூண்டில் வைத்து சின்ன மருதை பயந்து கொண்டே தூக்கிலிட்டார்கள் என்பது மிக முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கையை விளங்கிட்டு இருக்காங்க, முட்டிக்காலெல்லாம் சுட்டுட்டாங்க, ஓட முடியாது. ஆனாலும் சின்ன மருதை தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் சிங்கத்தை வைக்கிற கூண்டில் வச்சு போட்டிருக்காங்க. எங்கே நம்ம எல்லாரையும் கொன்றுவானோங்கிற பயத்தில். சின்ன மருது பெரிய மருது செஞ்ச மிகப்பெரிய சாதனைகள் எத்தனையோ இருந்தாலும் ஜாலியன் வாலாபாக் நடப்பதற்கு 118 ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பத்தூரில் மிகப்பெரிய படுகொலை நடந்திருக்கிறது. அதை வெள்ளையர்கள் சொல்ல முடியாமல் புழுங்கி வெளிநாட்டுக்கு போய் எழுதியிருக்கான். வெள்ளைக்காரனே பார்த்து கண்கலங்கின அளவுக்கு கொடுமைகள் நடந்திருக்கிறது. அந்த வரலாறு இந்த உலகுக்கு எடுத்து வர வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் அதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த முயற்சிகளை ஊக்கமேற்றுவதற்கும் அதுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கும் ஃபெட்னா எடுத்திருக்கிற பெரிய முயற்சிக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்து. அதை யாரெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ இவங்க சொல்லுவாங்க. வணக்கம். முத்துக்குமரன் அவர்கள் இப்போ பேசிட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஐயா சொன்ன மாதிரி என் பேர் சுபா காரைக்குடி. நானும் சிவகங்கை சீமையிலேருந்து வந்திருக்கிறதுனால இதை ரொம்ப வீரமாக எடுத்து சொல்லணும்னு வந்திருக்கேன். ஜனவரி 18 நமக்கு தெரியும் ஃபைட் அண்ட் மதுரையில் நடந்தது.
அன்னைக்கு தான் இந்த பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து அன்னைக்கு முடிவு பண்ணுது. அன்னையிலேருந்து இன்னைக்கு கணக்கு பண்ணி பாருங்க. அந்த நேரத்துக்குள்ள 75 பேரை வச்சு 6லிருந்து 60 வரை, அதாவது 6 வயசுலேருந்து 60 வரை உள்ளவங்க அத்தனை பேரும் இந்த நாடகத்தில் பங்கேற்று இருக்காங்க. திருமிகு கற்பகவல்லி சாய் சங்கர் குரு கிருபா பள்ளி நடன ஆசிரியரின் மாணவர்கள் பங்கேற்று இருக்காங்க. பலத்தமா கை தட்டுக்கலாம். நீங்க கலைமாமணி மதுரை முரளிதரன் அவர்களை பற்றி உங்க அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிறந்த நடன ஆசான், இசையமைப்பாளர், நடன அமைப்பாளர், நடன கலைஞர், பாடல் வரிக்காரர், நாடக ஆசிரியர் மற்றும் இயக்குனர். அது அத்தனையும் நமக்காக மட்டுமே தயாரித்து கொடுத்திருக்கிறார் இந்த மருது இருவர் நாடகத்தை. இவர் இதுவரை 120க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய இசை ஆல்பங்களை வெளியிட்டு 21க்கும் மேற்பட்ட நடன நாடகங்களை இயக்கி தன்னிகரற்ற பங்களிப்பு செய்துள்ளார். இந்த நடன நாடகம் நமக்காக மட்டுமே செய்யப்பட்டது. பரதநாட்டிய துறையில் முதன்முறையாக, நிச்சயமா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணும், முதன்முறையாக ஹங்கேரியில் உள்ள புடாபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா நம்ம பாடலுக்காக இசையமைத்திருக்கு. இதற்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்காக இந்தியாவிலிருந்து 8 ஆண் நடன கலைஞர்கள் நமக்காக வந்திருக்காங்க. ஹங்கேரியில் உள்ள புடாபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ராவிலிருந்து 75க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் இதில் பங்கேற்றிருக்காங்க. சென்னை நகரத்திலிருந்து 30 இசை கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இசை வழங்கியுள்ளார்கள். பல புத்தகங்கள், 1-2 இல்லைங்க, பல புத்தகங்கள்லேருந்து மேற்கோள்களை எடுத்து 3 மாசமா ஆய்வு செய்து இசையமைத்து பாடல் வரிகளை எழுதி திரைக்கதை அமைத்திருக்கிறார். இது ஒரு சாதாரண கலை நிகழ்ச்சி அல்ல. மறக்கப்பட்ட வரலாறு, மண்ணில் மறைத்ததை கூறும், மறைக்கப்பட்ட நினைவுகள் மீள் அழைக்கின்றன வீர துளிகள். இது கதை அல்ல, நிஜம். மருதும் நாச்சியாரும் ஓர் அக்கினி, முடிந்தது ஓர் யுத்தம், கிளைந்தது ஒரு நெருப்பு. இது நடனம் அல்ல, நாடும் நெஞ்சும் பேசும் நீண்ட உறக்கத்தை சுட்டி எழுப்பும் வீரம். வெறும் கலை அல்ல, வரலாறின் குரல். மருதர் வருகை தரும், இன்று மீண்டும் எழும். இங்கு நம்ம குழந்தைங்க 4 மணியிலிருந்து நடனம் ஆட போகிறதுக்காக அவங்களுடைய உடைகளை எல்லாம் முடித்து கொண்டு சாப்பிட்டுட்டா நடனம் ஆட முடியாதுன்றதுக்காக 4 மணியிலிருந்து சாப்பிடாம இருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், முழுமையாக இந்த நடனத்தை பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மருது சகோதரர்களுக்கு அதுதான், இவங்களுக்கு அதுதான். வள்ளுவர் தான் சொல்றாரு, அறத்திற்கு அன்பு சார்பென்பர் அறியார், மரத்திற்கும் அக்தே துணை. அன்பு வந்து அறத்துக்கு மட்டும் கிடையாது, மரத்துக்கும் வீரத்துக்கும் அன்பு தான் சார்பு அப்படிங்கிறாங்க. ஏன்னா சின்ன மருது பெரிய மருது பிடிக்கிறதுக்கு என்னென்னமோ செய்கிறாங்க, செய்ய முடியல, பிடிக்க முடியல, கையிலே சிக்க மாட்டுறாங்க. கடைசியாக காளையார் கோயில் கோட்டையை நாங்கள் தகர்த்துருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. காளையார் கோயிலில் இருக்க உங்கள் மக்கள் எல்லோரையும் கொன்று விடுவோம்னு ஆங்கிலேயர்கள் மிரட்டுறாங்க. என் மக்களை கொன்றுவேன்னா அப்போ என் மக்களுக்காக நான் உயிரோட தயாராக இருக்கேன் தான் சின்ன மருதும் பெரிய மருதும் வந்து சரணடைகிறாங்க. தன் மக்களுக்காக தன் உயிரையே நீத்த, தன் மக்களுக்காகவே வாழ்ந்த, தன் மக்களுக்காக எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மருது சகோதரர்களின் வீரக்கதை கேட்க உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நன்றி. Tajum tani tajum tana tajum jolu tajum tini tajum tata ti tatana tajum tajolu tati tunam tajum tani tajum tana tajum jolu tajum tini tajum tata ti tatana tajum tajolu tati tunam tom tom tari tajum din din tana tajum tata ti tum tum nam nam ta. Tajum din din tana tajum tata titi tum tum nam nam ta.
தரி தக தட தட தக தஜுனு ஜுனு தக திமி திமி தக தரி தஜம் தட தஜம் ஜுனு தஜம் திமி தஜம் தரி தட ஜுனு திமி தரி தட தட தஜம் தரி தரி தஜம் தட தட தஜம் தஜுனு ஜுனு தஜம் தஜம் தஜம். வணக்கம். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. ஆம், தொல்காப்பியம் தோன்றிய காலம் தொட்டு பாரதியார் கவிதை பிறந்த தலைமுறை வரை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வாழையடி வாழையாக கணக்கற்ற புரட்சிப் பெருவீரர்கள் தமிழ் மண்ணில் தோன்றினார்கள். அவர்கள் ஏட்டிலும் நாட்டிலும் கவிதையிலும் கற்பனையிலும் சமயத்திலும் சாத்திரங்களிலும் ஆலயங்களிலும் அறப்பணிகளிலும் சிந்தனை கோட்டையிலும் செயல் உலகிலும் செய்த இணையில்லா பெரும் புரட்சிகள் யாவற்றையும் சொல்லால் அளவிட்டு உரைத்தல் யாராலாகும்? வாழப் பிறந்த தமிழினம் எங்கெல்லாம் மனித அறிவும் உணர்வும் செல்லுமோ அங்கெல்லாம் மாறுதல்களைக் கண்டு புரட்சிகளைச் செய்து முன்னேறுவதையே தன் வாழ்வின் மூச்சாகக் கொண்டு விளங்கியது. வில்லும் வாளும் ஏந்தும் உரிமை இழந்த தமிழ் மக்களை ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இடியென முழங்கி போர் புரிய தம் சொல்லார் கவி புனைந்து ஆவேச வெறியூட்டினார் அமரகவி பாரதியார். தித்திக்கும் தமிழால் தேசபக்தி என்னும் தீயை நாட்டு மக்கள் நெஞ்சிலெல்லாம் மூட்டும் திருப்பணியை தடையின்றி செய்யும் பொருட்டு வெள்ளை கொடுங்கோலர்கள் பருந்து விழிகளில் படாதவாறு எத்தனையோ காலம் அவர் அஞ்ஞாத வாசம் புரிந்தார். வந்தே மாதரம் என்று வாய்விட்டு முழங்கிய பாவத்திற்காக. பாரத நாட்டையும் அருமை தமிழகத்தையும் பரதேசியரான வெள்ளையரிடமிருந்து காப்பாற்ற உயிரையும் துச்சமாய் மதித்து விடுதலை போர் நடத்திய மருது சகோதரர்களுள் மூத்தவன் பெயர் வெள்ளை மருது, இளையவன் பெயர் சின்ன மருது. அலந்தோர்க்கும் அரும்தமிழ் புலவோர்க்கும் புகலிடமாய் திகழ்ந்த மருது பாண்டியர் உண்மையான தேசபக்தியையும் தெய்வ பக்தியையுமே தன் இரு கண்களாக போற்றி வாழ்ந்தனர். இத்தகைய பண்பாடு நிறைந்த உள்ளம் படைத்த அவ்விரு பெரும் தமிழ் வீரர்களும் தமிழகத்தின் மானத்தை காக்க நிகழ்த்திய விடுதலை போர் வீரச் சுவை நிறைந்த விடுமிய போராகும். இத்தகைய தமிழ் மறவர்களை பற்றிய மருது இருவர் என்ற அற்புதமான காவியத்தை தங்கள் முன் படைப்பதில் மிகவும் மகமகிழ்கின்றேன். மருது இருவர் இயலிசை நாட்டிய நாடகம். Oh God, these voices haunt me. They won't let me sleep. Freedom,
Freedom! Freedom! When I think of the brave warriors born in this Tamil land, I am overwhelmed. Especially the valor of the Marudha brothers. Just imagining their courage sends shivers down my spine. It is my deep desire to gather these memories and write a book titled Memoir of a Soldier. Let's see. Perhaps the time has come. When writing about the lions of Sivagangai, the Marudha brothers, Chinna Marudu and Periya Marudu, I must also speak of those who stood alongside them in defiance of us, the East India Company, and fought until their final breath. Kattabomman Umaiturai and the fearless queen Velunachia. Their names cannot be left out. In the latter half of the 18th century, southern Tamil Nadu was in a state of decline. Great Tamilagam, once glorious under the rule of the three crowned kings, had fallen into the hands of incapable, cowardly rulers. Everywhere, the Arcot Nawab's authority ran rampant, hollow and weak. It was during this time that my company, the East India Company, stepped into Indian soil and began its trade operations. The Arcot Nawab was our only opportunity. A ruler lacking strength and will, merely a puppet under the illusion of power. Well, in 1792, a treaty was signed between our company and the Nawab. In truth, that so-called treaty was nothing but a pawn's surrender. It mortgaged all of Tamil Nadu to us. The agreement signed between East India Company and Arcot Nawab. Seizing that moment, our company began collecting taxes from local chieftains across the region. While most complied without resistance, one man, a warrior unmatched, became a thorn in our side and a fearsome challenge to our forces. That man was the fearless Kattabomman, ruler of Panchalankuruchi in Tirunelveli. From 1790 onward, he ruled with dignity. Refusing to bow down, even our guns and cannons stood powerless before his courage. Like Veerapandya and Umaiturai, many other warriors rose from this soil, becoming nightmare to our British troops. Among them stood one woman, perhaps the most formidable of all, Queen Velunachia, the first Indian woman to openly resist the British. Trained in swordsmanship, horse riding, and the art of war, she was not just a queen. She was a commander, a strategist, a storm.
When I think of the brave warriors born in this Tamil land, I am overwhelmed, especially the valor of the Marudha brothers. Ah, just imagining their courage when writing about the lions of Sivagangai, the Marudha brothers, Chinna Marudu and Periya Marudu, I must also speak of those who stood alongside them in defiance of us. Tam Veeram 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 Veem Veeram 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 Tom Veeram 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 Tom Veeram 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 Tam tarikadakadim tarikadakatum tarikadakanam tarikadaka Veeram Tajam tat dim tarikadum tajam tat dim tarikadum tajam tat dim tarikadum tam tajam dim tajam tum tajam nam tajam Veeram முரத்தால் விரட்டி கரத்தால் பிடிப்பாள் பயத்தாலே வேங்கையும் ஓடும் பயத்தாலே வேங்கையும் ஓடும் பயத்தாலே வேங்கையும் ஓடும் Veeram Veeram இதுதானே உண்மையில் வீரம் இதுதானே உலகிலே வீரம் In the latter half of the 18th century, southern Tamil Nadu was in a state of decline. Everywhere, the Arcot Nawab's authority ran rampant, hollow and weak. It was during this time that my company, the East India Company, stepped into Indian soil and began its trade operations. The Arcot Nawab was our only opportunity. A ruler lacking strength and will, merely a puppet under the illusion of power. Well, in 1792, a treaty was signed between our company and the Nawab. In truth, that so-called treaty was nothing but a pawn's surrender. It mortgaged all of Tamil Nadu to us. The agreement signed between East India Company and Arcot Nawab. Seizing that moment, our company began collecting taxes from local chieftains across the region. Allahu Akbar Allahu Akbar Allahu Akbar
அழகான புவி மீதிலே அசைந்தாடும் நதியாகவே அகமுழுதும் அலையெனவே மகிழ் பெருகிடுதே அணி அணியாய் அனைவருமே ஆனந்தத்தேன் Velu Nachiyar became the queen of Sivagangai through her marriage to the second king of the region, Muthuvaduganatha Theva. For 20 years, her life was serene, filled with devotion to her land, her people, and her dharma. But peace and fragile under foreign greed, the British had begun tightening their grip across the Indian soil, forcing rulers to pay unjust taxes, demanding obedience through fear. Muthuvaduganatha Thevar stood tall in defiance. He refused to surrender, refused to pay tribute, and for this they plotted his end. One sacred day, as the king and queen offered prayers at the temple of Swarnakaliswara in Kalayarkoil, treachery struck. British forces, aided by the Nawab of Arcot, launched a sudden ambush. Gari gari gama gari gari gama pa ma pa da ba da ni da ni sa ni sa gari sa ni da pa ma gari gama gari sa ni gari gama pa ma ga ri gama pa ma ga ma pa da sa ni da pa ma ga ri sa ri gama ga pa ma ga pa ma ga. Jagadiishwari
Velunachia escaped, riding through dust and danger, through the forest of Kollangudi, galloping toward Sivagangai, not as the fleeing widow, but as a rising flame, a queen with fire in her heart, vengeance in her eyes, and freedom in her soul. She witnessed it all. Her husband slain, her kingdom fallen, her temple desecrated. But Queen Velunachia did not weep. She did not surrender. She took a vow. I shall return. I shall reclaim Sivagangai. Disguised and determined, she rode through the forest with the brave Marudha brothers. என் கணவரையும் மகனையும் இழந்தேன், என் நாட்டை இழந்தேன். ஆனால் என் மனதில் நம்பிக்கையை இன்னும் நான் இழக்கவில்லை. மருது சகோதரர்களே, அந்த நயவஞ்சக நரிகள் திடீரென தாக்குவார்கள் என நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் என் மனதில் வலிமை இன்னும் குறையவில்லை. இதோ நீங்கள் என்னுடன் இருப்பதுதான் வெற்றியின் முதற்படி. இனி நான் அரசியல்ல, காட்டு தீயாக, தமிழ் நாட்டு தாயாக எழுகிறேன். என் அன்பு கணவனை கொன்ற இந்த பரங்கியனையும்
அதற்கு காரணமாக இருந்த அந்த நவாபினையும் பழி வாங்காமல் நான் இவ்வுலகை விட்டு அகலேன். இது என் குலதெய்வம் வெட்டுடையார் காளியம்மன் மீது ஆணை. தாயே, தங்களுக்கு உயிர் பாதுகாப்பு கொடுப்பது எங்கள் கடமை. கலங்க வேண்டாம். எங்கள் உயிர் போனாலும் தங்களுக்கு எதுவும் நேராமல் உயிர் காப்பாளர்களாக இருப்போம். இது எங்கள் குலச்சாமி ஐயனாரின் மீது ஆணை. Queen Velu Nachiyar, a warrior in exile, now walked toward destiny. She crossed hills and rivers, tears and betrayals, through Melur and onward to Dindukal, where destiny awaited in the form of a powerful ally, Hyder Ali of Mysore. There, in the courts of Dindukal, the queen spoke fluently in Urdu, winning Hyder Ali's respect and admiration. Impressed by her intellect and courage, he offered his full support. Infantry, cavalry, war elephants, and artillery. For 8 long years, she stayed in exile, not in hiding, but in preparation. She studied, planned, trained her people with warriors of the land, with the valor of the Marudha brothers, and with the mighty forces of Mysore at her side. தான தான தக்கிட்ட தக்கிட்ட தாத்திரக்க தீக்கிட்டு கத்தக்க திகின்னு தான தான தக்கிட்ட தக்கிட்ட தாத்திரக்க தீக்கிட்டு கத்தக்க திகின்னு தான தான தக்கிட்ட தக்கிட்ட தாத்திரக்க தீக்கிட்டு கத்தக்க திகின்னு தாத்திரக்க தக்கிட்ட தாத்திரக்க தக்கிட்ட தாத்திரக்க தக்கிட்ட தாத்திரக்க தக்கிட்ட தாத்திரக்க தக்கிட்ட Chanda makaranda piya milinda, makaranda piya milinda, makaranda piya milinda, makaranda piya milinda, madhu sevanananda swachanda dundage, chanda makaranda ge chanda. Ani da pa ma da pa, ani sa ga ri ma ga ri ni sa ni da pa, pa pa ma pa re ma ga ri ni sa pa ma da pa ga, ni sa ga ma pa ma pa ma pa ma ga ma ga, ga ma pa ni da sa ni da pa ma da pa, ani sa ga ri ma ga ri ni sa ni da pa, pa pa ma pa re ma ga ri ni sa pa ma da pa ga. வருக வருக வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களே, வருக. தங்களின் வீரத்தை பற்றியும் விவேகத்தை பற்றியும் மொழி புலமை பற்றியும் மிகவும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். தங்களுக்கு நடந்த துர்பாக்கியமான நிகழ்வுக்கு வருந்துகின்றேன். நான் தங்களுக்கு எந்த வகையில் உதவ வேண்டும் என எண்ணுகின்றீர்கள்? மன்னர் ஹைதர் அலி அவர்களே வணக்கம். தங்கள் தயவால் தான் இன்னும் இந்த விதவை எனது உயிரினை தக்க வைத்துக் கொண்டுள்ளேன். இந்த பரங்கியரை நம் நாட்டை விட்டு துரத்தி சிவகங்கையை மீட்க தங்களின் படை உதவி எனக்கு தேவைப்படுகிறது. கவலை வேண்டாம். விரைவில் உங்கள் வீரர்களுடன் எங்கள் படையும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை இந்த நாட்டை விட்டு ஓட்டும் வழியை காண்போம். Gama pa ni da sa ni da pa ma da
సగరి మగరి ని సని దప పప మగరి మగరి ని సప మగ మగ. The Marudha brothers, warriors whose valor made even the mighty British tremble. Saviors of Sivagangai, they reclaimed a kingdom from both the Arcot Nawab and the British East India Company. He laid out a secret plan, a bold mission to strike back, to dismantle our company's forces from within. While we believed the rebellion was over, he was already writing its next chapter. ஹேய், ஒழுங்கா வரி கட்டு. இல்லை உங்க வீடு உங்க நிலம் எல்லாம் எங்க கம்பெனிக்கு தான் சொந்தம். வரி கொடுக்கலன்னா உன்னால என்ன செய்ய முடியும்? ஐயா, இது எங்க தாய்மண், எங்க தந்தையின் மண். எங்கள் உயிரினும் மேலான எங்கள் சொந்த மண்ணுக்கு வரியா? டேய், இவங்க எல்லாரையும் கைய கால கட்டுடா. 4 சவுக்கு அடி கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். தஜும் 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 ததிகிட தொந்தா. வீரம் மிகும் சிவகங்கை மகாராணியே வருக. வீரத்தாய் வேலுநாச்சியார் வாழ்க. வீரத்தாய் வேலுநாச்சியார் வாழ்க. வீரத்தாய் வேலுநாச்சியார் வாழ்க. வாழ்க வாழ்க வீரமங்கை வேலுநாச்சியார் வாழ்க. தங்கள் இருவரின் வீரமும் நாட்டுப்பற்றும் என்னை மிகவும் வியக்க வைக்கிறது. இன்று முதல் இந்த சிவகங்கை சீமையின் முழு ஆட்சி பொறுப்பையும் உங்கள் இருவரிடம் ஒப்படைக்கிறேன். வாழ்க பல்லாண்டு. In 1751, the Nawab of Arcot, Muhammad Ali, set his eyes on Ramanathapuram. Driven by his ambitions and backed by the British, he initiated a military campaign against the southern kingdoms. Inside the Arcot Palace, a decision was made. Commander Joseph Smith, Major General Bonso of Trichy, and the Nawab's military head, Umdat Umro, formed a joint strategy. Their goal,
to invade and conquer Ramanathapuram. Akkad Nawab Muhammad Ali, the wealth and prosperity of Ramanathapuram, the richness of Sivagangai, these cities astonished me. Indeed, with your support, we must capture the land soon. Will you assist us? Certainly, most certainly. We will dispatch our troops tomorrow. In Sivagangai, the power and influence of the Marudhu brothers began to rise. The land echoed with their name, but the British saw their growing strength as a threat that had to be crushed. Chinnamarudhu sits at a table, studying a map. Suddenly, a figure steps out from the darkness. It is Umaiturai, silent, intense, once thought to be dead or missing. Umaiturai, by the gods, they said you vanished in the battle near Panchalanguruchi. I vanished only to return when the time was right. But the walls are closing in, brother. The British want not just land, but the soul of Tamil Nadu. We cannot let them win. It was then that fate began to weave a tangled thread and be known to the elder brother Periyamarudhu. Chinnamarudhu made a choice. Chinnamarudhu leads Umaiturai to a hidden chamber. Chinnamarudhu,
You will stay here, safe, hidden, until we are ready to strike. The elder must not know. He would never approve. He believes in open battle. But I believe in preserving our warriors at any cost. Periyamarudhu had one rule: never endanger the people for personal cause. But to Chinnamarudhu, protecting a Tamil warrior like Umaiturai was not personal. It was destiny. Lights dim, a red hue washes the stage, symbolizing the spark of betrayal destiny has ignited. அடிமையாய் உயிர் வாழ்கிறோம், அதை மாற்றிடும் வழி தேடுவோம் நண்பா. அடிமையாய் உயிர் வாழ்கிறோம், அதை மாற்றிடும் வழி தேடுவோம் நண்பா. நெஞ்சினில் துயர் மிஞ்சிட தினம் அஞ்சிடும் நிலை மாற்றுவோம். அடிமையாய் உயிர் வாழ்கிறோம், அதை மாற்றிடும் வழி தேடுவோம் நண்பா. நெஞ்சினில் துயர் மிஞ்சிட தினம் அஞ்சிடும் நிலை மாற்றுவோம். சுதந்திரம் ஒன்றே எங்கள் மூச்சு, இனியும் அடிமைப்படோம், யாருக்கும் அஞ்சிடோம். அஞ்சி வாழ்வது தமிழ் மண்ணின் மரபல்ல. தாய் மண்ணுக்காக தலை கொடுப்போம், தாய் மண் காக்க உயிர் கொடுப்போம். The legacy and lesson of the Marudhu brothers. The story of the Marudhu brothers teaches us a timeless lesson. Bravery alone does not guarantee victory. True success lies in the union of courage, wisdom, and the ability to adapt to circumstances. On the 19th of October 1801, near the forest surroundings, Cholapuram, Periyamarudhu was captured by the British, who had laid a trap around him. The most painful part of this episode, I was forced to pull the trigger on him myself. The glorious legacy of the Maravar land was forever tainted by traitors who betrayed these noble kings. The days when honor and valor were cherished like life itself began to fade. After resisting British rule for 21 long years and providing just governance to the people, the Marudhu brothers, valiant leaders on their own right, were hanged on October 27th, 1801, in Tirupattur. The hanging was carried out by the brutal Colonel Agnew with the aid of British cannons and sepoy regiments. It is said that even after 3 days, their souls had not left their bodies. A mystery that astonished many. As per their final wish, their heads were buried before their family deity at the Kalaya temple, and their bodies laid to rest in Tirupattur. Marudhu brothers,
Marudu brothers, this is your final warning. Step out of the temple and surrender immediately. If you refuse, your sacred Kalaya temple will be reduced to rubble by our powerful cannon fire. We repeat, come out and surrender. Or else your temple will be blasted and burned to ashes. This is not a threat. This is a warning. வீரம் வீழஞ்ச மண்ணில் வந்த ஏராசி வேகமா நடந்து வந்தா வேங்க நீராசி ஆலமரம் போலாண்டு அழக நேராசா காலனும் கண்ணீர் சிந்தி கடந்து போனாரோ வீரம் வீழஞ்ச மண்ணில் வந்த ஏராசா வேகமா நடந்து வந்த வேங்க நீராசா ஆலமரம் போலாண்டு அழகனே ராசா காலாளும் கண்ணீர் சிந்தி கடந்து போனா சின்ன மருது ராசா செதுஞ்சு போனீரோ அண்ணன் பெரிய மருதின் அடி நடந்தீரோ சின்ன மருது ராசா செதுஞ்சு போனீரோ அண்ணன் பெரிய மருதின் அடி நடந்தீரோ மண்ணில் நீர் விழுந்தாலும் மானம் வீழாது கண்ணில் வைத்து உனை
கொள்ளை தடுத்து வீரம் காட்டி போனாயோ வெள்ளையன் வெலவெலத்த வேழமேராசா கொள்ளை தடுத்து வீரம் காட்டி போனாயோ திறம் நீரை நெஞ்சம் உம்மை காட்டாதோ தினம் நீரை நெஞ்சம் உம்மை காட்டாதோ வீரத்தின் விளை நிலமாய் விடியல் கூட்டாயோ வீரம் வீழஞ்ச மண்ணில் வந்த ராசா வேகமா நடந்து வந்த வேக நீராசா ஆலமரம் போலாண்டு அழக நேராசா காலனும் கண்ணீர் சிந்தி கடந்த போனாரோ வீரம் வீழஞ்ச மண்ணில் வந்த ராசா சுதந்திரம் மனத்துள்ளே எரியும் தீயழகிய தாய் மண்ணின் தன் மானத்தை வீரம் கொண்டு காத்தவர் மனத்தினில் புறம் கொண்டு பகைவர் அஞ்சி ஓடவே மண்ணிற்காக உயிர் நீத்த தமிழர் மருது பாண்டிய சுதந்திரம் மனத்துள்ளே எரியும் தீயழகிய தாய் மண்ணின் தன் மானத்தை வீரம் கொண்டு காத்தவர் வீர சுதந்திரம் வாழிய வாழிய வெற்றி சுதந்திரம் வாழிய வாழிய வீரமிகுந்த மண்ணை காத்தவர் வாழிய 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 திண்மையுடன் தாய்மானம் காத்தவர் வாழிய 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 அருகிய நடுவிட நாம் பிறந்த நாடு என்றும் நமதென்று சூரைத்த சூழன்று வீரத்தார் வஞ்சகத்தில் அந்த வந்த வீரனும் நெஞ்சகம் பிளந்து கூறு கொண்டாரே சிவகங்கை தாவநீரை சீலகளாய் தமிழ் மண்ணை காத்திடவே தம்பியனார் ஹலோ
அருமை அருமை. Thank you. Outstanding performance by all of you. Really appreciate all your efforts. I remember on January 14th or 15th at Madurai Fight In, this was presented. இதான் முதல்ல அன்னைக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ண போகிறோம், அதுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுன்னு. I did not expect the quality, performance and the kind of props, dances. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கலைகளையும், டான்ஸ் கலைகளையும் அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தது அவுட்ஸ்டாண்டிங்க. Credit goes to all of you, and thanks to the Fight In team for organizing such an outstanding event. I've enjoyed it. I can see the enjoyment from the people here. எனக்கு சொல்லாமான்னு தெரியல, எனக்கு சொல்லியிருந்தாங்க பேக் ஸ்டேஜில், இந்த ட்ராமா இதை ஃபஸ்ட் டைம் அரங்கேற்றம் பண்ணுறாங்க, இது அடுத்த கண்ட்ரிகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. நான் யார் இதை சொல்லணுமோ அவங்களுக்கு கொடுத்துறேன். I don't want to take the secret away, but the dance is going to other countries. Thank you. இல்லை நீங்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 12:30 ஆக போகுது. எல்லா பேரும் உட்காந்து இதை ரசிச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிரோடு கலந்துட்டாங்க. அவங்களுடைய நடிப்பு, பெரிய மருது, சின்ன மருது, ஐயோ சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரோட டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கூல்ஸில் அவங்க டான்ஸ் டீச்சருக்கு அவங்களுக்கு ஒரு சல்யூட். மதுரை முரளிதரன் சாருக்கும் ரொம்ப ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா வந்து நிறைய தடவை அவங்க ஃபஸ்ட்டு ரீச் அவுட் பண்ணாங்க என்னைய மதுரைக்கு போட்டிருந்தப்போ. நான் என்னால் டைம் கொடுக்க முடியல. ஆனாலும் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடவுளோட விதி நினைக்கிறேன். நேராக மதுரை ஃபைட்டனுக்கே வந்தாங்க. அப்போ வந்து சார் தான் வந்து உடனே அவங்க தேவி அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஆமாம் பாரதி பாண்டி எல்லா பேரும், மகேந்திரன் சுந்தரராஜ், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதெல்லாம் பேசி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஆரம்பித்தது. இது இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குன்னு என்னால் நம்பவே முடியல. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. ப்ரோக்ராம் எப்படி இருந்தது நீங்கள் தான் சொல்லணும். ஃபஸ்ட் வந்து ஃபெட்னா எனக்கு சொந்த வீடு மாதிரி ஆயிடுச்சு முதல்ல. இதோட 4வது ப்ரொடக்ஷன் ஃபெட்னாக்கு, அதாவது முதல் டான்ஸர். வேறு யாருக்கும் இது மாதிரி சான்ஸ் கொடுத்தீங்களா எனக்கு தெரியல. பேர் வாங்குறது வந்து ரொம்ப ஈஸி, அதை தக்க வச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சத்தியமாக சொன்னால் ஒரு 4 நாள் நான் தூங்கலைங்க நிஜமாகவே. ஏன்னா இந்த ப்ரொடக்ஷனுக்காக அதுவும் லோக்கல் டான்ஸர்ஸை கூட்டிகிட்டு வந்து, அது மேல் டான்ஸர்ஸ் எங்கள் இந்தியாவிலேருந்து வந்து அந்த டான்ஸர்ஸோடு சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணுறது வந்து அது பிரம்ம பிரயத்தனம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டம். அது வந்து இறைவனின் அருளால், உங்களை மாதிரி இருக்கிறவங்களோட சப்போர்ட்டால், உங்களை மாதிரி ரசிக பெருமக்களின் ஆதரவாலும் ஆசையாலும் இந்த நிகழ்ச்சி வெகு நன்றாக நடந்தது. யாருக்கு இதில் நன்றி சொல்கிறதுன்னா, முதல்ல ஃபெட்னா கமிட்டி எல்லாத்துக்கும். விஜய் முதல்ல ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் சார் நீங்கள் ரொம்ப பிரமாதம், எங்களை வந்துட்டு இது மாதிரி ஆதரித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேவி, மகேந்திரன், பாரதி பாண்டி, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றை மறப்பது நன்று. நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறவன், நன்றி மறக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு, இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆடியன்ஸ் முன்னாடி இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யூர் டைம். நாங்கள் எல்லாருமே ஒரு 5 மினிட்ஸில் வெளியே போகணும். இந்த சென்னையிலேருந்து வந்த பாய்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் எப்படி தேங்க்ஸ் பண்ணுறதுனே தெரியல. யூ ஆர் மை ஸ்ட்ரென்த். அப்புறம் கல்பாவை பற்றி சொல்லி ஆகணும். கல்பா நீங்கள் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் இல்லை. கல்பா, பத்மா, பிரியங்கா எல்லாம் என்னோட குழந்தைங்க மாதிரி ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். பிரமாதமான ஒரு ப்ரொடக்ஷன். நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவைக்காக
எக்ஸ்க்ளூசிவாக பண்ணப்பட்டது. இதுதான் முதல் முறையாக உலக திரையரங்குகளில் முதல் முறைங்கிற மாதிரி இன்றைக்கி தான் அரங்கேற்றமே நடந்திருக்கு. இது வட அமெரிக்காவில் உள்ள அனைத்து தமிழ் சங்கங்களுக்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இங்கே வந்திருக்கிற தமிழ்ச்சங்க மக்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய தமிழ்ச்சங்கத்துக்கு எடுத்துகிட்டு போய் இதை இங்கே அரங்கேற்றம் செய்யணும் என்பது தாழ்மையான வேண்டுகோள். அதுதான் வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்துடைய மிகப்பெரிய ஆசை அண்ட் இதுவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த குழந்தைங்க மத்தியானம் 2 மணிலேருந்து ரெடி பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கிவ் தம் another big round of applause for the wonderful kids. 6 இயர்ஸ்லேருந்து 6 வயசு குழந்தைங்கலேருந்து எல்லாரும் உட்காந்து நமக்காக பண்ணியிருக்காங்க. அவங்க டின்னர் கூட சாப்பிடல, எதுவுமே பண்ணல. தே பீன் இந்த கேரக்டர்லேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு குழந்தையும் 12 மணி நேரம் எவ்ரிடே இந்த லாஸ்ட் 3 டேஸாக நான் ரிஹர்சல் பார்க்குறேன். அதனால் தெரியும் அவ்வளோ நேரம் அதுக்கான உழைப்பு. அது எவ்வளோ பெரிய அவுட்கமாக வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்ச்சங்க பேரவையில் இதற்கு மிகவும் சப்போர்ட்டிவாக இருந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய மற்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி உங்களுடைய தமிழ் சங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றி கொடுங்கள். அதுதான் எங்களுடைய முக்கியமாக தேவியோட பொண்ணு எங்களுக்காக நியூ ஜெர்சிலேருந்து எங்கள் கூட ஒரு 4 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேலு நாச்சியார் அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை அவங்க ஒழுங்காக செஞ்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பர். இதுக்கெல்லாம் மேலே புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது சொல்லுவாங்க. இது என்னோட 28வது ப்ரொடக்ஷன். 28 ப்ரொடக்ஷனுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த புலிக்குட்டிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க, இந்த குழந்தை தான் இல்லை, இவ தான் கோரியோகிராஃபி, முக்காவாசி கோரியோகிராஃபி பண்ணது இந்த ப்ரோக்ராமில். காவியா முரளிதரன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்வினி, தேங்க்யூ ஸோ மச். சுதந்திரம் எங்கள் மூச்சு. தேங்க்யூ. Excellent performance. All the best for doing this job. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் காலை. நன்றி.